இந்த ஃபினான்ஷியல் சேவிங்ஸ் பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படின்ட்டு 7 பிரின்சிபல் இருக்குங்க. உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோவை பாருங்கள். நீங்கள் ஏதாவது ஒன்றா நீங்கள் அடாப்ட் பண்ணிக்கலாம் உங்கள் லைஃபுக்கு. நம்பர் 1, 50%, 30%, 20%. 50%ங்கிறது என்னென்னா உங்களோட பேசிக் நீட், அதாவது வீட்டு வாடகை, எலக்ட்ரிசிட்டி பில்லு, கேஸ் பில்லு, பாலுக்கு அப்படிங்கிறது 50% உங்கள் சம்பாத்தியத்துலேருந்து ஒதுக்கி வைக்கணும். 30%ங்கிறது உங்களோட நீடுன்னு சொல்லுவாங்க. அதாவது வாண்ட்டுங்கிறது என்னென்னா நீங்கள் ஹோட்டலில் சாப்பாடு சாப்பிடணுங்கிறது வாண்ட்டு. எந்த ஹோட்டலில் போய் சாப்பிடணுங்கிறது நீடு. அந்த மாதிரி லக்ஸுரிஸ் ட்ராவலுக்காக 30% வச்சுக்கோங்க. 20% நீங்கள் சேவிங்ஸுக்கு வச்சுங்க. இது முதல் பிரின்சிபல்ஸ். நம்பர் 2, ரெண்டாவது பிரின்சிபல் வந்து ரூல் ஆஃப் 72 அப்படின்றாங்க. அப்படின்னா என்னென்னா உங்களோட சேவிங்ஸ் இருக்கு இல்லையா, அது எத்தனை வருஷத்தில் டபுள் ஆகணும் அப்படின்னு நீங்கள் முடிவு பண்ணிங்கன்னா அதுக்கு தகுந்த அது எப்படி கால்குலேட் பண்ணணுன்னா, இப்போ 8% வட்டி இருக்குன்னு வச்சுக்கலாமே, 72 டிவைடட் பை 8% போட்டிங்கன்னா 9 வருஷத்தில் அது டபுள் ஆகும். ஸோ உங்களுக்கு எப்போ எவ்வளோ பணம் தேவையோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் சேவிங்ஸ் பண்ணணும். நம்பர் 3, 1% உங்களோட ஆனுவல் சம்பாத்தியம் இருக்கு இல்லையா, வருஷத்துக்கு இவ்வளோ சம்பளம் வருது இல்லை, அது 1%க்கு மேலே ஏதாவது உங்களுக்கு சாமான் வாங்கணும்னு தோணினால் நீங்கள் 3 நாள் தள்ளி போடுங்க. மோஸ்ட் ஆஃப் த டைம் அநேகமாக 3 நாளைக்கு அப்புறம் அந்த சாமான் நமக்கு தேவையில்லாமல் இருக்கலாம். அதனால் இது நல்ல சேவிங்ஸுக்கான பழக்கமாகவும் இருக்கும். 4வது பிரின்சிபல் 3x அப்படின்னா என்னென்னா உங்களோட எமர்ஜென்சிக்காக உங்களோட மாத சம்பளத்துலேருந்து 3 மடங்கு எப்போவுமே உங்களுக்கு ஃபிக்ஸட் டெபாசிட்டில் நீங்கள் வச்சுருக்கணுங்க. இது ரொம்ப முக்கியமான ஒரு பிரின்சிபல். அப்புறமா 5வது பிரின்சிபல், நீங்கள் ரிட்டையர்மெண்ட் ஃபண்டுக்கிட்டு நீங்கள் எத்தனை வயசாக இருந்தாலும் சரி, 18 வயசோ 20 வயசோ எப்போ வேலைக்கு போகிறீங்களோ அந்த வருஷத்துலேருந்து மாதத்துக்கு 2000 ரூபாய் நீங்கள் சேவிங்ஸ் பண்ண ஆரம்பிங்க. அது ரொம்பவுமே முக்கியம். 6வது, ஆட்டோமேட்டட் மோடுக்கு உங்கள் சேவிங்ஸை பண்ணிவிடுங்க. அதாவது என்னென்னா சிஸ்டமேட்டிக் இன்வெஸ்ட்மெண்ட் பிளான் இருக்குது, இல்லாட்டி ஆட்டோ டெபிட்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது பேங்க்கில். நீங்கள் உங்கள் வங்கியிலேருந்து ஆட்டோமேட்டிக்காக மாதம் ஒரு 1000 ரூபாய் 2000 ரூபாய் உங்கள் சேவிங்ஸுக்கு போகிற மாதிரி நீங்கள் மாற்றிடுங்க. ரொம்ப முக்கியமான லாஸ்ட் பிரின்சிபல், 7வது பிரின்சிபல் என்னென்னா, நீங்கள் சேமித்த பணத்தை செலவு எமர்ஜென்சி ஃபண்டுக்குனா எமர்ஜென்சிக்கு மட்டும்தான் யூஸ் பண்ணணும். அதை ரெக்ரியேஷனுக்காக உபயோகிக்கிற அந்த பழக்கத்தை நீங்கள் கொண்டு வராதீங்க. அதே மாதிரி எவ்ரி 10 வருஷம் ஒரு 10 வருஷத்துக்கும் நமக்கு தேவை மாறும். அதாவது நீங்கள் 20 வயசில் இருந்தீங்கன்னா 30 வயசில் நீங்கள் வாழ்க்கையில் கல்யாணம் பண்ணிட்டு நீங்கள் ஹனிமூன் போகணுன்னு நினைப்பீங்க. 40வது வயசில் ஒரு வீடு வாங்கி செட்டில் பண்ணணும்னு நினைப்பீங்க. நடுவில் கார் வாங்கணும்னு நினைப்பீங்க. 50வது வயசில் உங்கள் பசங்களுக்கான ஹையர் எஜுகேஷன் தேவையாக இருக்கும். 60வது வயசில் உங்கள் ரிட்டையர்மெண்ட் ஃபண்டு. இதெல்லாம் ஆழ்ந்து யோசித்து சேமிப்புங்கிறத நம்ம பழக்கமாக கொண்டு வந்துட்டிங்கன்னா வாழ்க்கை சுகமாக இருக்கும். முயற்சி செஞ்சு பாருங்கள். தேங்க்யூ ஸோ மச். பாய் பாய்.